மற்ற ஸ்கூல்களில் வந்து ஆயிரக்கணக்கில் வசூல் பண்ணிட்டு அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம இல்லை, அது நீங்களே முடிவு பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு போன வருஷம் பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன எப்பவும் ஆண்டு விழாவுக்கு பணம் கண்டிஷன் பண்ணி கேட்பாங்க, இந்த வருஷம் எதுவுமே கேட்கல, நாங்கள் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் ஃபோன் அடிச்சு கூட என்னைட்டையும் கேட்டாங்க. டீச்சர்ஸ்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்களாம். நம்ம பணத்தை பொறுத்த மட்டும்தான் அது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா இது இலவச ஸ்கூல்னு சொல்லியாச்சு. நம்ம வந்து ஒரு ஆண்டு விழா பண்ணுறோம், ஒரு ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குறிக்கோள் குணம் எல்லாமே யார்த்தையும் கண்டிஷன் பண்ணக்கூடாது. பொதுவாக ஆண்டு விழான்னு சொல்றோம், ஆஞ்சநேயர் ஜெயந்தின்னு சொல்றோம்னா அவங்க விருப்பப்பட்டா கொடுக்கட்டும், விருப்பம் இல்லையா அது கேட்டா இது வந்து கர்மாவை சேர்ந்தது. நீங்க கொடுத்தா அது இந்த கோயில் இல்லை, எந்த கோவிலுக்கும் மனசார நம்ம செஞ்சோம்னா அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இல்லை அப்படின்னோம்னா அது இயற்கையா பிரபஞ்சமா நடக்க போகுது. அதனால நம்ம போய் டொனேஷன் கொடுங்க, உதவி பண்ணுங்க, அன்னதானம் போடுறோம், அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கிற பழக்கம் நம்மளுக்கு எப்பவும் இல்லை, எப்பவும் இப்பவும் எப்பவுமே இருக்காது. அதனால அந்த ஆண்டு விழாவுக்கு கொடுக்கறதோ, அன்னதானத்துக்கு கொடுக்கறதோ, குத்துவிளக்கு பூஜைக்காக இருந்தாலும் சரி, கோவிலுக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூலுகளுக்காக இருந்தாலும் சரி, கண்டிஷன்லாம் கிடையாது. உங்க விருப்பத்தை செஞ்சா செய்ய செய்யாட்டு போங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து மனிதர்களை 100% எப்பவும் நம்புவது கிடையாது. நம்ம இறைவன் வழியில செய்கிறோம். எனக்கு வேண்டியதை இறைவன் கொடுப்பாரு, கொடுத்து கொண்டு இருக்கிறார். சரியா? அதனால அது உங்க விருப்பத்தை சேர்ந்தது. இந்த வருஷம் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு அதே மாதிரிதான். டொனேஷன் கொடுங்க, நண்படு கொடுங்க, ஆண்டு விழா பீஸ் கொடுங்க கேட்க மாட்டாங்க. உங்க விருப்பம் இருந்தா செஞ்சுக்கலாம், விருப்பம் இல்லையா அது உங்க எண்ணத்தை சேர்ந்தது. சரிங்களா?